ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம அவலை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணிடலாம் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு அவல் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார் வந்து நமக்கு வந்து ட்ரையாக தான் இருக்கணும், ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் வந்து இதில் 3 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்புக்கு 1 கப் அளவு அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு 3 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ஒரு பதம். இப்போ நம்ம இதில் 3 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்தியாச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். நம்ம எந்த கப்புக்கு அவல் எடுத்தோமோ அதே கப்புக்கு நான் இன்றைக்கி வந்து 1.25 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தில் வந்து நமக்கு எந்த ஒரு பதம்லாம் தேவை கிடையாது. வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும் நமக்கு இன்றைக்கி. ஏன்னா வெல்லத்தில் வந்து நமக்கு தூசியெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியாதனால இன்றைக்கி நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசல் இதோட சேர்த்துக்கலாங்க. வெள்ளை கரைசல் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அவல் தேங்காய் பால் அதையும் இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்ஸ் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் அவல் நல்லா ஊறி இருக்கும், நல்லா மிக்ஸ்ட் ஆகி நமக்கு ஒன்று போல் வந்துடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், முன்னே இருந்தது கூட கொஞ்சமாக நமக்கு கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு இன்னுமே நல்லா தண்ணியில் இல்லாமல் நல்லாவே கட்டியாக வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு உள்ளே நல்லா வெந்து வரும். ஏன்னா இது வேகும் போது நம்ம மேலே தெரிக்கும். அதனால் நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு 2 செகண்டுக்கு ஒருக்கா நம்ம எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சுற்றிலும் நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணலாம். நம்ம கிளறும் போது கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு மேலே வந்து தெரிக்கிறதுனால நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ நமக்கு நல்லாவே தேங்காய் பால் எல்லாமே நல்லா உறிஞ்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நமக்கு எந்த எண்ணெயும் நம்ம சேர்க்க கிடையாது, நெய் எதுவுமே சேர்க்க கிடையாது. சேர்க்காமல் நமக்கு பேனில் ஒட்டாமல் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான அவல் மஸ்கோத் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள், நம்ம எந்த ஒரு எண்ணெயும் சேர்க்க கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான் சேர்த்தோம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.